வணக்கம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. பட் அந்த லம்சமாக இன்வெஸ்ட் பண்ணதுக்கான சிஏஜிஆர் நம்ம வந்து அடிக்கடி நான் கிளாஸஸில் சொல்லியிருக்கேன் இல்லையா, அந்த சிஏஜிஆர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் இந்த கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ப்ரீவியஸ் கிளாஸில் வந்து அது வந்து வித் ஃபார்முலாஸோட எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இங்கே ஒரு எக்ஸாம்பிளோட நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பணத்தோட்டம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து உங்களுக்கு சர்டன் அமௌண்ட் ஆஃப் பர்சன்டேஜில் வந்து சிஏஜிஆர் கிடைக்குது. ஸோ லம்சமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா எப்படி கால்குலேட் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50 இண்டெக்ஸ் இப்போ வந்து சிஏஜிஆர் கண்டுபிடிக்கிறதா நான் இங்கே முக்கியமாக சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் இனிஷியலாக இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருப்பீங்கன்னா 10,000 பண்ணியிருக்கீங்க. ஃபார் 5 இயர்ஸ்க்கு நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அப்போ ஃபைனல் வேல்யூ எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா 18,000 உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா 10,000 ப்ளஸ் அந்த உங்களுக்கு வந்து ஆஃப்டர் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த ரிட்டர்ன்ஸ் வந்து 7,600 சம்திங் வரும். பட் ஆவரேஜாக வந்து 8,000 அப்படின்னு போட்டுக்கணும்னா ஃபைனல் வேல்யூ 18,000 உங்களுக்கு கிடைக்குது. ஓகே, இந்த 18,000 கிடைக்குது இல்லையா, இது எவ்வளோ பர்சன்டேஜ்க்கு நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றத நம்ம பார்ப்போம். இதுக்கான ஃபார்முலா நான் சொல்லியிருக்கேன். தட் மீன்ஸ் ஃபைனல் வேல்யூ டிவைடட் பை த இனிஷியல் வேல்யூ டு த எக்ஸ்போனென்ஷியல் பவர் ஆஃப் 1/n-1 அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு கால்குலேஷன் சொல்லியிருந்தேன். ஸோ இப்போ வந்து ஃபைனல் வேல்யூ 18,000 அண்ட் இனிஷியல் வேல்யூ 10,000 ரைஸ் டு த பவர் ஆஃப் 1/5. ஏன்னா 5 இயர்ஸ் n அப்படின்றது நம்பர் ஆஃப் இயர்ஸ் இருக்குல்ல, 5. இதை வந்து நீங்கள் டெசிமலில் கொண்டு வரும்போது 0.2. அப்போது இங்கே உங்களுக்கு கிடைக்கக்கூடியது எவ்வளோ அப்படின்னா 1.8 வேல்யூ. ஸோ 1.8 டு த பவர் ஆஃப் 0.2 நீங்கள் பண்ணீங்கன்னா அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 1.1247. ஓகே, இந்த 1.1247ல் -1 சப்ராக்ட் பண்ணுங்க அண்ட் மல்டிப்ளை வித் 100. ஏன்னா பர்சன்டேஜ் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுல இருந்து நீங்கள் -1 பண்ணீங்க அப்படின்னா 1.1247 -1 பண்ணும்போது 0.1247. இந்த 0.1247 நீங்கள் வந்து இன்டூ 100 பண்ணுங்க. பிகாஸ் பர்சன்டேஜ் சிஏஜிஆர் வந்து பர்சன்டேஜில் இருக்கும். பண்ணீங்க அப்படின்னா அந்த 12.47% ஃபார் எவ்ரி இயர் 5 வருஷம் வரைக்கும் வருஷம் உங்களுக்கு அந்த சிஏஜிஆர் வந்து 12.47% கிடைக்குது. இப்படி தான் நம்ம வந்து ஒரு சிஏஜிஆரை கண்டுபிடிக்க முடியும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் அம்சமாக பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எவ்வளோ சிஏஜிஆர் ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது அப்படின்றது நீங்கள் ஈஸியாகவே பார்க்கலாம். இது வந்து லம்சம்க்கு மட்டும்தான். எஸ்ஐபிக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராசஸ், தட் இஸ் XIRR அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். என்ன டவுட்ஸ் இருக்குது, இல்லை எதை பற்றி இன்னும் வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நான் அதை பற்றி நான் எடுக்கிறேன். பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இட்ஸ் அ குட் டைம் டு இன்வெஸ்ட். எஸ்ஐபியாகவும் பண்ணலாம், இல்லை லம்சமாகவும் பண்ணலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐபி வந்து ஒரு குட் சாய்ஸ். எப்போல்லாம் மார்க்கெட் மூவ்மெண்ட் இப்படி இருக்கோ அப்போல்லாம் டிப்ஸில் வந்து நீங்கள் நிறைய யூனிட்ஸ் வாங்க முடியும். ஸோ அதுதான் எஸ்ஐபி இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து எஸ்ஐபி அப்படின்னு சொல்லுங்கள். நாங்கள் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுறோம். தேங்க்யூ.